உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு. முதலில் மேசம். எல்லா கிரகங்களும் சாதகமாகவே இருப்பது தீமைகளை குறைத்து நன்மைகளை அதிகரிக்கும். குரு 3ஆம் இடத்திலிருந்து சில ஆரோக்கிய குறைபாடுகளை தந்தாலும் அவருடைய பார்வை 7 மற்றும் 9ஆம் இடங்களில் விழுவதால் குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். கூட்டுத் தொழில் சிறக்கும். நீங்கள் விரும்பிய காரியங்கள் நிறைவேறும். 2இல் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் ஆடை ஆபரண பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. வருமானம் சிக்கல் இல்லாமல் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை இருக்காது. சனி ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்போது உள்ள சாதகமான சூழ்நிலையில் முயற்சித்தால் கிடைக்கும். 4இல் புதன் அமர்ந்திருப்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கும். இரத்த அழுத்தம், இதய நோய் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நோயின் உபாதை சற்று தீவிரமாகும். அலட்சியம் கொள்ள வேண்டாம். 18/7/2025 முதல் 21/7/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானை வணங்குங்கள், வேதனைகள் மாறும். அடுத்தது ரிஷபம். 2இல் சூரியன், 10இல் குரு, சனி ராகு மற்றும் புதன் முயற்சி ஸ்தானத்தில். திட்டமிட்டு செய்யும் செயல்கள் வெற்றி பெறும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது. பண வரவுகளும் திருப்தியாக இருக்கும். ஆட்சி பெற்ற சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகஸ்தானத்தில் ராகு சனி இருப்பதாலும் அவர்களை குரு பார்ப்பதாலும் அலுவலகத்தில் பிரச்சனைகள் சுமூகமாகி மேலதிகாரிகளின் உற்சாகமும் ஆதரவும் உதவிகரமான நிலையில் இருக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் சாதகமான நேரம். 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரித்து உடல் கெடுவதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக உணவில் கவனம் தேவை. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் நோயின் தீவிரம் அதிகரிக்கும். தாயோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம், கவனம் தேவை. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்தது மிதுனம். 5ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் ஆகியவற்றுக்கு குரு பார்வைப்படுவதால் அந்த இடங்கள் வலுப்படுகிறது. திரிகோணஸ்தானங்கள் வலிமையாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பொருளாதாரம் லாபகரமாக இருக்கும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றிகரமாகும். முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் எதையும் தைரியத்தோடு செய்யும் ஆற்றல் உண்டு. ராசியில் சூரிய பகவான் இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். சனி வக்கரமாக இருப்பதால் தேவையில்லாமல் பிற விஷயங்களில் தலையிட்டு பகையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பரிகாரம்: சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுதல். அடுத்தது கடகம். ராசிக்கு 3க்குரிய புதன் ராசியில் இருப்பதால் எத்தனை கஷ்டத்திலும் ஒரு நன்மையை கண்டுபிடித்து முன்னேறி விடுவீர்கள். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். சுக லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன யோகம் உண்டு. திருமணம், சீமந்தம் முதலிய சுபகாரிய நிகழ்வுகளை முன்னெடுப்பீர்கள். பயணங்கள் அதிகரிக்கும். அஷ்டமத்தில் 2 கிரகங்கள் நிற்பதால் எந்த ஒன்றிலும் எதிர்பாராத தடங்கல்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் சிரமங்களை தடுத்துவிடலாம். கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்பு அதிகம். தந்தையின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். நண்பர்கள், கூட்டுத் தொழிலில் உள்ள அங்கத்தினர்கள் போன்றவர்களால் சிறு தொல்லைகளும் மனக்கசப்பும் ஏற்படலாம். சந்திராஷ்டமம். 13/7/2025 மாலை 6:41 மணி முதல் 15/7/2025 இரவு 11:45 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்தது சிம்மம். 10இல் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் ஒரு சுபகிரகம். அதே போலவே லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து சூரியனோடு யோகம் தரும் நிலையில் இருக்கிறார். ராசிக்குரிய சூரியன் 11ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த வாரம் கிரகங்களால் சிரமங்கள் ஏற்படுவதற்கு வழியில்லை. 7இல் அமர்ந்த கிரகங்கள் சிரமத்தை தந்தாலும் குறைவாகவே இருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சேமிப்புக்கும் வழி உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் முதலிய சுப முயற்சிகளுக்கு அனுகூலமான காலம். விரயஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். செலவுகள் சற்று அதிகரிக்கும். தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்கள் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். 7ஆம் இடத்தில் சனி, ராகு, ராசியில் கேது, செவ்வாய் என 4 கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்வதாலும் சேர்ந்து கொள்வதாலும் நட்பு மற்றும் இல்லற வாழ்க்கையில் சில மனக்கசப்புகளும் சங்கடங்களும் நேரலாம். குறிப்பாக கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உடல் நலக்குறைவு ஏற்படலாம்.
சந்திராஷ்டமம் 15/7/2025 இரவு 11:46 மணி முதல் 18/7/2025 காலை 3:27 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: சனியின் தோஷங்கள் குறைய அனுமானை வழிபடுங்கள். அடுத்தது கன்னி. நேர்மறையாக வரும் பலன்களை விட மறைமுகமாக வரும் நன்மைகள் இந்த வார கிரக அமைப்புகளால் ஏற்படும். 6ஆம் இடத்தில் உள்ள சனி ராகு இணைப்பு சில எதிர்பாராத நன்மைகளை தரும். பாகிஸ்தானத்தில் சொந்த வீடு, ஆட்சி என பலத்தோடு சுக்கிரன் இருப்பதால் பணவரவு தாராளமாக இருக்கும். அதோடு குருவும் 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் குறைந்து மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். இல்லத்தில் இன்பம் ஓங்கும். 11இல் புதன் அமர்ந்திருப்பதால் விரும்பிய பொருள்களை வாங்குவீர்கள். 10இல் சூரியன் குருவோடு இணைந்திருப்பதால் அரசாங்க உதவிகள் விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான அமைப்புண்டு. 12இல் விரயம் தரக்கூடிய கேது செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள். மனதில் குழப்பம் ஏற்படும். தைரிய குறைவு வரும். இதை இப்படி செய்திருக்க கூடாதோ என்று நினைப்பீர்கள். மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும். 10இல் குரு இருப்பதால் முதலீடுகளை அதிகப்படுத்த வேண்டாம். சனி வக்ரம் பெற்றிருப்பதால் உறவினர்களோடு கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். மன அமைதி கெடும். சந்திராஷ்டமம் 18/7/2025 காலை 3:28 மணி முதல் 20/7/2025 காலை 6 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: விநாயகரையும் வராக பெருமானையும் வணங்குங்கள். கேது செவ்வாயின் தோஷங்கள் குறையும். அடுத்தது துலாம். ராசிநாதன் பலம் பெற்று 2ஆம் இடமாகிய குடும்ப ஜனஸ்தானத்தை பார்ப்பதால் ராசியும் 2ஆம் இடமும் பலம் பெறுகிறது. ராசிக்கு வேறு தீய கிரகங்களின் பார்வையோ சேர்க்கையோ இல்லை என்பதால் தடையற்ற நற்பலன்கள் கிடைக்கும். தொட்டது துலங்கும். வெற்றி பாதை விளங்கும். வழக்குகள் வெற்றி பெறும். கூட்டுறவு முயற்சிகள் பலன் தரும். கலத்திரஸ்தானம் வலிமை பெறுவதால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். வருமானம் உயரும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குரு பகவானும் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் ராசிக்கு விசேஷமான நற்பலன்கள் அதிகம். உங்களுடைய முயற்சிகளை தகுந்த விதத்தில் கூட்டினால் அதிர்ஷ்டமும் இணைந்து நல்ல பலன்களை தரும். 5க்குரிய சனி வக்ரம் பெற்றிருப்பதும் அவரோடு ராகு இருப்பதும் சில சங்கடங்களை தரவே செய்யும். குலதெய்வத்தை நினைத்துக் கொண்டு இந்த தோஷங்களை கடந்து விடலாம். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. குறிப்பாக அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும். பரிகாரம்: அம்மன் கோயிலுக்கு சென்று விளக்கு போட்டுவார்கள். அத்தனையும் சுகமாகும். அடுத்தது விருச்சிகம். சுக்கிரன் 7இல் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் ராசியை பார்க்கிறார். நண்பர்களோடு இணைய முயற்சிகள் வெற்றி பெறும். கலத்திரஸ்தானம் பலம் பெறுவதால் குடும்பத்தில் அமைதியும் அன்பும் சிறக்கும். இல்லறம் இனிமையாக இருக்கும். குரு தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் மேலே சொன்ன சிறப்புகள் வலிமையாக இருக்கும். அதற்கு தோதாக பாகிஸ்தானத்தில் லாபாதிபதி புதன் அமர்ந்திருக்கிறார். அவர் தனித்த புதனாக இருக்கிறார். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. எதிர்காலத்தை குறித்த முயற்சிகள் பலனளிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கும். சனி வக்ரம் பெறுவதால் எதிர்பாராத சில நன்மைகளும் நடக்கும். 2க்குரிய குரு அஷ்டமத்தில் இருப்பதால் கொடுத்த பணம், பொருள் முதலியவை அதிக முயற்சி இருந்தால் தான் கிடைக்கும். ஏமாற்றுபவர்கள் அதிகம் இருப்பார்கள். எனவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கடன்களை வசூலிப்பதிலும் வாங்கிய கடனை திருப்பித் தருவதிலும் பின்வாங்க நேரிடலாம். அதனால் கெட்ட பெயர் வரலாம். 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் அவ்வப்போது ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். பரிகாரம்: அருகிலுள்ள சிவாலயத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்தது தனுசு. 3இல் உள்ள சனி, அவரோடு இணைந்த ராகு, 7இல் உள்ள குரு முதலிய கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. குறிப்பாக ராசிநாதன் சாதகமாக இருப்பது சிறப்பு. அதனால் மனதில் உள்ள எண்ணங்கள் செயல் வடிவத்துக்கு வரும். வருமானம் நன்றாக உள்ளது. முயற்சி இருந்தால் எதையும் வெல்லலாம். காரணம், முயற்சி ஸ்தானத்தில் உழைக்கும் கிரகங்களான சனி ராகு இருப்பதோடு குருவின் பார்வையும் கிடைத்து நேர்மறை பலனை கூட்டுகிறது. குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கும். நீங்கள் சொல்வதை குடும்பத்தில் உள்ளவர்கள் கேட்பார்கள். திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கான கிரக நிலைகள் உள்ளன. சுபகாரிய முயற்சிகள் பலனளிக்கும். பொருளாதாரம் வந்தாலும் செலவுகளும் கட்டுக்கடங்காமல் இருக்கும். ஒரு காரியத்துக்கு பல முறை அலைய வேண்டியிருக்கும். அலைச்சலால் அஜீரணம், உணவு ஒவ்வாமை, கண் நோய்கள் போன்றவை ஏற்படலாம். அதனால் அடிக்கடி டென்ஷன் வரும். 6இல் சுக்கிரன் இருப்பதால் மனதில் கவலை வாட்டிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு அடி நடக்கும் போதும் கவனித்து நடந்தால் வெற்றி பெறலாம். பரிகாரம்:
புதன் 8, சுக்கிரன் 6, பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்தது மகரம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, ராகு இருந்தாலும் குரு 9ஆம் பார்வையாக தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் கஷ்டங்கள் கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் அதிகப்படுத்தாத வரை பொருளாதாரமோ குடும்ப பிரச்சனைகளோ பெரிய அளவில் வராது. 7ல் உள்ள புதன் உங்கள் ராசியை பார்ப்பதால் முன்னெச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அறிவித்துவிடும். அதில் சற்று கவனித்து நடந்து கொள்ளுங்கள். 5ல் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு. வருமானம் நன்றாக இருக்கும். குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்க வாய்ப்புண்டு. திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கும் கிரகணைகள் உண்டு. 6ல் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியை தருவார். அஷ்டமத்தில் கேது, செவ்வாய், வாக்குஸ்தானத்தில் சனி, ராகு என 4 கிரகங்கள் இருக்க போதாக்குறைக்கு 6ல் குரு என்பதால் பகையை நீங்களே தேடிக்கொள்ள வேண்டாம். அதாவது நீங்கள் ஒன்று பேச அது வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டு சங்கடங்கள் ஏற்படும் என்பதால் கவனித்து பேச வேண்டும். குறைவாக பேச வேண்டும். தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்து விடவும். இது ஒன்றே நீங்கள் தப்பிக்கும் வழி. பரிகாரம்: முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தது கும்பம். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி, 6ல் புதன், 5ல் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். இவையெல்லாம் சாதகமான அம்சங்கள் தான். தன குடும்பாதிபதி 5ல் வலுப்பெற்று ராசியை பார்ப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் வராது. கவனத்துடன் செய்யும் வேலைகள் சிக்கலை தராது. எந்த பிரச்சனைகளையும் சமாளித்துவிடும் ஆற்றல் கிடைக்கும். அஷ்டமாதிபதி புதன் 6ல் இருப்பதால் எதிர்பாராத நன்மைகளும் நல்ல செய்திகளும் கிடைக்கும். உங்களுக்கு இடைஞ்சல் செய்ய நினைத்தவர்கள் தங்கள் முயற்சியில் தோல்வி அடைவார்கள். அதற்கு உங்கள் புத்திசாலித்தனமான அணுகுமுறையும் பலன் தரும். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். கையில் இருக்கும் பணம் பத்திரம். வாக்குறுதிகள் தர வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களில் அதிக கவனம் தேவை. பெரும்பாலும் திருப்பித் தருகிறேன் என்று சொன்ன பணம் திரும்பி வருவதற்கு இப்போதைய சூழ்நிலையில் வாய்ப்பு குறைவு. குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பொருள்கள் களவு போகும் வாய்ப்பு உண்டு என்பதால் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். 13/7/2025 முதல் 15/7/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் வணங்கி வாருங்கள். அடுத்தது மீனம். ராசிக்கு 3ல் சுக்கிரன், 6ல் அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். நல்ல அமைப்பு. முயற்சி ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெற்றிருப்பதால் உங்கள் தொழில் முயற்சிகள் பலன் தரும். 6ல் செவ்வாய் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. உத்தியோகத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். கேது உடன் இருப்பதால் தடைகளும் இருக்கும் என்பதால் நீங்கள் பார்க்க வேண்டிய நபர்கள் மற்றும் உங்கள் முயற்சிகளை ஒருங்கிணைத்து கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பாராத வகையில் சுபகாரி முயற்சிகள் முடிவாகலாம். பூர்வீக பிரச்சனைகளும் ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு வரலாம். வேலை பளு கூடும். மேலதிகாரிகளோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் பகைவர்களாக மாறும் வாய்ப்பு அதிகம். கவனமாக பேசுங்கள். 5ல் புதன் இருப்பதால் கவனமின்மையால் சில அவமானங்களை சந்திக்க நேரலாம். கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள் வரலாம். பெரும் முயற்சிக்கும் பின் தான் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். 15/7/2025 முதல் 18/7/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். ராசிக்குள் சந்திரன் நுழையும் வேளையில் காரமான பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும். பரிகாரம்: ராசிநாதனை பலப்படுத்த வேண்டும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.